மாண்புமிகு உறுப்பினர் பொன் ஜெயசீலன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே வணக்கம். எனது கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் இருந்து அம்மண்ணின் பூர்வக்குடி மக்களான பழங்குடியின மக்கள் சிலரை அழைத்து வந்து மாடத்திலே அமர வைத்திருக்கின்றேன். நான் கேட்டவுடன் 1 மணி நேரம் எனக்கு சிறப்பு அனுமதி தந்த உங்களுக்கு, கனிவோடு அதை பரிசுத்து அனுமதி தந்த உங்களுக்கு பணிவான என்னுடைய வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். சாமானியனாகிய எனக்கு இந்த சட்டமன்றத்திலே இந்த எளிய மக்களை அழைத்து வரக்கூடிய அரிய வாய்ப்பினை தந்திய என்னுடைய கழக பொதுச்செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்களுக்கும், என்னுடைய அரசியல் வழிகாட்டி அண்ணன் SP வேலுமணி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய பணிவான நன்றிகளை உரித்தாக்குவது சாலச் சிறந்ததாக கருதுகின்றேன். என்னுடைய சட்டமன்ற தொகுதியில் பணியர், இருளர், குறும்பர், காட்டுநாயக்கர் போன்ற சுமார் 5000 குடும்பங்களைச் சேர்ந்த 20,000க்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். இவர்கள் தன்னுடைய பொருளாதார சூழ்நிலை காரணமாக ஒரே வீட்டில் 3-4 குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். எனவே அவர்கள் அனைவருக்கும் கணக்கெடுத்து வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையினை இந்த தருணத்திலே பணிவோடு கேட்டுக்கொள்வதோடு, அவர்களுக்கு வீடு கட்டுவதற்கு தற்பொழுது 5,73,000 என்னுடைய கோரிக்கையின் அடிப்படையிலே வழங்கப்பட்டிருக்கின்றது. அதனை 7.5 லட்சமாக உயர்த்தி அவர்களுக்கு சிறப்பான வீடுகளை அமைத்து கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தாங்கள் வாயிலாக அரசை பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத்தலைவர்கள, மனு உறுப்பினர் சொல்லியது போல பழங்குடி மக்கள் வாழ்கிற ஒரே இடத்துக்கு ஒரே வீட்டில் 2 குடும்பங்கள் 3 குடும்பங்கள் இருப்பதாக சொல்கிறார்கள். அந்த பகுதியில் அரசாங்கத்தினுடைய புறம்போக்கு இருக்கும் என்று சொன்னால் அவர்களுக்கு நாம் அந்த இடத்தை வீட்டுமனையை வழங்குவதற்கு வேண்டிய அந்த பணியை அரசாங்கம் செய்யும். பொதுவாக எல்லா இடங்களிலும் பார்ப்போம் என்று சொன்னால் ஒரு வீட்டில் 2 குடும்பங்கள் 3 குடும்பங்கள் இருக்கிறது. இன்றைக்கு விலைவாசி கூடியிருக்கிற காரணத்தால் இடங்கள் நாம் ஒரு காலத்தில் அரசாங்கத்தில் அதை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இன்றைக்கு பார்ப்போம் என்று சொன்னால் அரசு ஒரு விலைவாசி நிறைய கூடியிருக்கிற காரணத்தால் அதை வாங்குவதிலும் அக்யூசன் செய்வதிலும் நிறைய பிரச்சனை இருக்கிறது. அது கோர்ட்டுக்கு போகிறது, இந்த கோர்ட்டுக்கு போகக்கூடிய சூழலாம் இருக்கிறது. ஆகவே மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் அந்த பகுதியில் அரசாங்க புறம்போக்கு நிலம் இருக்கும் என்று சொன்னால் உடனடியாக பட்டா வழங்குவதற்கு வேண்டிய வேலைகளை உடனடியாக செய்து கொடுக்கும் அரசாங்கம், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள்.